அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் ரொம்பவும் சூடு பிடிச்சு காணப்படுது. தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த மாத கடைசியில இருந்தே வேட்புமனு தாக்கல் தொடங்கி விடுகிறது. எனவே இனி கூட்டணிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளை முடித்து அவர்களுக்கான இடஒதுக்கீடை எல்லாம் செய்து முடித்து விடுவார்கள் இந்த வாரத்திற்குள்ளாக என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கரூர் சம்பவத்திற்காக மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சம்மனின் பேரில் ஆஜராகியிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே ஒரு நாள் சம்மன் வழங்கப்பட்டது. நாம் அது குறித்து விவாதித்திருக்கிறோம். அவர் கால அவகாசம் கேட்டார், ஆனால் கொடுக்கப்படவில்லை. 2 நாட்களில் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று மற்றொரு சம்மன் அளிக்கப்பட்டதன் காரணமாக நேற்றே புறப்பட்டு சென்று இன்றைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடத்திலே பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் என்னென்ன கேள்விகள் என்பது குறித்து பல்வேறு ஊகங்கள் தகவல்கள் என்ற அடிப்படையில் தொலைக்காட்சிகள் மீடியாக்கள் விவாதித்து வருகின்றன. நாம் அதை என்ன மாதிரியான தகவல்கள் அங்கு பேசப்பட்டன விசாரிக்கப்பட்டன என்பது குறித்து விவாதிக்கும் போது அது குறித்த தெளிவான விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே யூகத்தின் அடிப்படையில் நாம் எதையும் விவாதிக்க தயாராக இல்லை. ஆனால் இதில் இன்னொரு பின்னணி கதை இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே விவாதிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பின்னணி கதை. அவர் பாரதிய ஜனதாவால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கப்படுகிறார், ஒரு விதத்திலே மிரட்டப்படுகிறார். அதற்காக தான் சிபிஐ மீண்டும் இந்த சம்மனை வழங்கியிருக்கிறது என்று தொலைக்காட்சி விவாதங்களிலே பலரும் தெரிவித்து வருகிறார்கள். மீடியாக்களிலே, பிரிண்ட் மீடியாவிலையும் அதுதான், எல்லா செய்தித்தாளிலும் அதான் போயிட்டு இருக்கு. நமக்கு கிடைத்த இன்னொரு தகவல் சற்று வித்தியாசமாக இருப்பதால் அது குறித்து நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய நண்பர் ஒருவர் டெல்லியில் பிரபலமான பத்திரிகையாளர். அவரிடத்துல நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். இன்றைக்கு பல சர்ச்சைக்கு இடமான நிலையிலே நடிகர் விஜயோடு நீண்ட காலமாக பயணித்து வருகிற, நடிப்பு உலகில் பயணித்து வருகிற அவருடைய கதாநாயகி நடிகை திரிஷா, பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் எப்போதும் விவாதிப்பதில்லை என்ற கொள்கை உடையவர். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசுவதில்லை. எனவே அதுக்குள் நான் போகவில்லை. ஆனால் அவரோடு இணைந்து நடிப்பவர், அவரோடு நட்போடு இருப்பவர். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பல்வேறு இடங்களில் அவர்கள் இணைந்து போவது வருவது என்பது ஒரு நட்பு அடிப்படையில் இருக்கலாம். அந்த வகையில் அவர் நடிகர் விஜயுடன் ஓரளவுக்கு அரசியல் குறித்து விவாதிக்கக்கூடியவர் என்று அவர் சொன்னார். மேலும் அவர் சொன்னது, நடிகை திரிஷா பாரம்பரியமாக ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். அதுவும் பாலக்காடு பிராமண குடும்பம். பாலக்காடு ஐயர் குடும்பம் பெரும்பாலும் அங்கே இருப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் புகழ்பெற்றவர்களாக, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே கலை, அரசியல், அதிகார வர்க்கம், அதிகாரிகளாக, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ்கள், பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்களிலே அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் டெல்லியில் நார்த் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நிதி அமைச்சகம், அதில் இருக்கவங்க கூட அங்கே அதிக அளவில் பாலக்காட்டு ஐயர்கள் தான் இருப்பாங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் பிராமணர்கள், அதற்கு அடுத்தபடியாக கேரளா பூர்வீகமாக கொண்ட பாலக்காட்டு ஐயர்கள், அவர்களெல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் அங்கே இருப்பதால் மலையாளமும் கலந்து திருமணம் உறவு எல்லாமே மலையாளிகளோடமும் செய்து கொள்வார்கள். அப்படியான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்திலிருந்து பிறந்தவர் தான் திரிஷா. பெரிய வசதியான குடும்பம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு பாலக்காட்டில் வசிக்கிறது ஒரு நடுத்தர குடும்பம்னா ஒரு மேல்தட்டு நடுத்தர வர்க்கம். அந்த குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு பாரம்பரியமாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, அவருடைய தாயார் வழி, குறிப்பாக தந்தையார் கிருஷ்ணன், அவர் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக இருந்தவர். அவரை நிறைய பேருக்கு, அவரும் ஒரு இதில் பிரபலமானவர். இப்போ பெங்களூர், ஹைதராபாத்லாம் அவரை நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு லாபியிஸ்ட். அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு உணவக ஆர்டர்கள், விருந்தாளிகள் வந்தால் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள், இவற்றை பல்வேறு கம்பெனிகளுக்கு மற்றும் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அந்த ஏற்பாடுகள்லாம் அவர் முறையாக செஞ்சு அது செய்து கொடுத்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய நல்ல மேலாளர், ஒரு ஹோட்டல் மேலாளர். அவர் இறக்கும்போது 2013 அவர் இறந்து போனார். ஹைதராபாத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் பணியில் இருந்தவர். அவர் எப்போதும் இந்த நடிகை திரிஷாவுடைய தந்தை என்பதெல்லாம் வெளிப்புறத்தில் காட்டிக்கொள்ளாதவர், ஒரு சிம்பிள் மேன். ஆனால் திரிஷாவுக்கு எல்லா விதமான வளர்ப்பு,
அந்த ஒரு தாக்கம் என்று சொல்வார்கள், அது அவருடைய தாயாரிடமிருந்து தான் அதிகம் உண்டு என்று சொல்லுவார். அவர் தாயாரே ஒரு சினிமாவில் நடிக்க முயற்சித்து அது கைகூடாமல் பிறகு தனது மகளை நடிகையாக்கினார் என்று சொல்வார்கள். அப்படியான பின்புலத்தில் இருந்து வந்த அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் போல தான் வர வேண்டும், அந்த அம்மையார் முதலமைச்சராக வந்தது போல, அரசியல் கட்சி தலைவராக வந்தது போல ஒரு நாளைக்கு நானும் வருவேன் என்று அவர் விளையாட்டாக சொல்வது போல் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அவருக்கு அந்த ஆதங்கம், அந்த ஆசை எல்லாம் உண்டு. இவ்வளவு நாளாக நாம் அரசியல் இல்லாமல் போய்விட்டோம் என்ற ஆதங்கம் கூட அவருக்கு உண்டு என்று என்னுடைய நண்பர் சொல்லுகிறார். அவர் தான் மேலும் சொல்லுகிறார், திரீசா தன்னுடைய தாயார் வழி சொந்தங்கள் மூலம் தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவிலேயே இணைந்து பெரிய பொறுப்பை வாங்க வேண்டும் என்று நினைத்ததாகவும், ஆனால் 10ஓடு 11வது கதாநாயகி நடிகை என்ற வகையிலே தான் அவருக்கு வாய்ப்புகள் வந்ததாகவும், அதை அவர் விரும்பவில்லை என்னும் தகவல்கள் தெரிவிப்பதாக அவர் சொல்லுகிறார். இதன் காரணமாக தனக்கு நண்பராக இருக்கிற, தன்னோடு இணைந்து நடிக்கிற நடிகர் என்ற வகையிலே விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவக்கியிருக்கும் போது அதிலே தான் இணைந்து பணியாற்றலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடும் என்று இவர் யூகிக்கிறார். அதனால்தான் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தொடர்புகளை அவருடைய தாயார், அவருடைய பாட்டிமார் காலத்திலிருந்தே அவர்களுக்கு ஆர்எஸ்எஸோடு தொடர்பு உண்டு. பாலக்காடு ஐயர்களுக்கு பொதுவாகவே ஆர்எஸ்எஸோடு நல்ல நெருக்கம் உண்டு. அந்த வகையிலே அவர் அந்த அரசியல் தொடர்புகளை நிறுத்தி வைத்திருந்தவர் மீண்டும் இப்பொழுது துவக்கியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் மூலமாக, அவருடைய உடன்பாட்டின் பேரிலோ அல்லது அவரின் மூலமாக வேறு ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்தி நடிகர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து வந்து விட வேண்டும் என்ற அசைன்மெண்ட் அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அங்கே சொல்கிறார்கள் என்று என்னுடைய நண்பர் சொல்கிறார். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய பாட்டி சாரதாம்மாள், அவங்க தாத்தா கணபதி ஐயர் போன்றவர்கள்லாம் பாலக்காட்டிலே மிக பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், அரசியல் தொடர்பு உள்ளவர்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் உண்டு. எனவே இதில் ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாது என்பது போல் ஏதும் இல்லாமல் இது வெளியில் வராது. மேலதிக தகவல்களை நாம் பெறுவோம். நமக்கு பாலக்காட்டிலும் டெல்லியிலும் அதற்கான சோர்ஸுகள் இருக்கின்றன. அது மூலமாக இந்த கிடைக்கிற தகவல்களை நான் அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிப்பேன். இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல், தேசிய ஜனநாயக கூட்டணி நடிகர் விஜயோடு பேச்சுவார்த்தையை துவங்கி விட்டது. அதில் ஒன்றும் இவங்கெல்லாம் மறுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு இதில் ஒரு சங்கடம் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெடிய பாரம்பரியம் தமிழ்நாட்டில் உண்டு. அது திராவிட முன்னேற்ற கழகம் போல அது ஒரு மாற்று கட்சி. எனவே அவர்கள் முதலமைச்சர் என்பது அந்த கட்சிக்குத்தான், அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது போன்ற நிலைப்பாடு இருக்கிற காரணத்தால் இதை எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியை சமாதானப்படுத்துகிற வேலையை இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதோடைய நீட்சிதான் இன்னைக்கு திடீரென்று தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே, வந்துவிடும் என்று தெரிந்தவுடனே ஆட்சி மன்ற குழுவை திருத்தி அமைக்கிறார். இப்பொழுது ஆட்சி மன்ற குழுவை திருத்தி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பொதுக்குழுவிலே கூட்டணிகள் தேர்தல் நேர முடிவுகளை பொதுச் செயலாளர் எடுப்பார் என்று அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடிக்கு நடந்து முடிந்த பொதுக்குழு அதிகாரம் வழங்கிவிட்டது. அவருக்கு எல்லா அதிகாரமும் இப்பொழுது இருக்கிறது. பொதுக்குழு அது இன்னும் 6 மாசத்துக்கு செல்லும், அதுவும் இந்த தேர்தலுக்கு செல்லும் என்பது அவருடைய தீர்மான வழியாக அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் ஆட்சி மன்ற குழுவை திருத்தி, ஆட்சி மன்ற குழுவில் தனக்கு வேண்டியவர்களை எல்லாம், தான் சொல்வதை கேட்பவர்களை எல்லாம் உறுப்பினர்களாக்கிவிட்டு தான் அந்த ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவராக மாறியிருக்கிறார் எடப்பாடி. அதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் எதிர்ப்பு இருக்கும் என்று அவர் கருதுகிறார் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கு. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், வட மாவட்டத்திலே மிகவும் பிரபலமாக இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ராஜ்யசபா உறுப்பினராக ஆனவர், அவர் தொடர்ந்து தான் அந்த பகுதியில் தன்னுடைய மாவட்டத்தில், அவர் பெரிய மாவட்டம், அதிக தொகுதிகள் அவருடைய ஆளுகைக்கு கீழ் வருகிறது மாவட்ட செயலாளர் முறையில். எனவே அங்கே யார் யார் நிற்க வேண்டும் என்பதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று பேசியதாகவும், அது குறித்து ஒருவர் வாய்ப்பு கேட்டு அவரை சந்தித்த போது, உனக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நீ ஏதோ எடப்பாடியிடம் போய் சென்று வாங்கி விடுவாயே என்று பேசுகிறார்கள், வாங்கு பார்க்கலாம் என்பது போல் அவர் பேசியதால் அந்த வாக்குவாதம் முற்றிய போது அதை பேசியதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து விட்டதாகவும் தகவல்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் எடப்பாடி அவர் மீது கோபமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால தான் அவருடைய பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை.
அது மாத்திரமில்லை, நான் முகநூலில் உங்களுக்கு பல மாதங்களாக சொல்லி வருகிறேன், உங்களுக்கு தெரியும். அதிமுகவிலே இன்னும் சில பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஆட்சி மன்ற குழு, தேர்தல் பணிக்குழு, அதாவது பிரச்சார குழு, எதிலுமே நான் சொல்லக்கூடியவர்கள் இல்லை. சென்னையை சார்ந்த அவரும் இல்லை, விழுப்புரத்தை சார்ந்த இவரும் இல்லை. இதற்குள்ளாக ஆட்சி மன்ற குழு திருத்தி அமைக்கப்படுகிறது, பிரச்சார குழு அமைக்கப்படுகிறது, பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுகிறது, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவில் யார் இருக்கிறார்கள்? திண்டுக்கல் சீனிவாசன் பேச போகிறாரா? அல்லது வேறு யாரும் எடப்பாடியை மீறி பேசிவிட முடியுமா? இல்லை. அந்த வகையில் அதில் எஸ்பி வேலுமணி தான் பேச போகிறார். அவரை விட்டுவிட முடியாது என்பதால் அவரையும் சேர்த்து கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. எடப்பாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் எல்லா ராஜதந்திரங்களையும் கையாள்வார். இப்பொழுது பாரதிய ஜனதா விஜயுடன் கூட்டணி அமைத்தால், அதற்கு ஒத்துக்கொண்டால் அதிக இடங்களை ஒதுக்க வேண்டியிருக்கும். அதிக இடங்களை ஒதுக்கினா ஒரு 130 135 இடங்களுக்குள் அதிமுக போட்டியிடுவது என்பது முழு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வழிவகுக்காது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இவ்வளவு குறைவாக ஒரு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி போட்டியிடுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பது 1980 திமுக வைத்த கூட்டணியிலே தெரிந்தது. காங்கிரஸோடு 117 117 என்று தேர்தலிலே போட்டி, அதற்கு முன்னர் தேர்தலில் லோக்சபாவில் வெற்றி பெற்று பிறகு அமைந்த கூட்டணி அது. ஆளுக்கு பாதி என்று பிரிந்து கூட்டு மந்திரி சபை என்பது போல் அமைக்கப்பட்ட அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்தது. எனவே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் செல்லாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதை எப்படி எடப்பாடி ஒத்துக்கொள்வார்? அதனால்தான் நமக்கு சந்தேகம், அவருடைய போக்கில் மாற்றங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கராராக அவர் பாரதிய ஜனதாவிடம் நடந்து கொள்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். காலம் இருக்கிறது, காத்திருப்போம். தேர்தல் வேட்புமனுக்கெல்லாம் தொடங்கட்டும், எந்த கட்சி யாரோடு என்பது தெரிந்துவிடும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.